நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணுன்ட்டு இருக்கேன். 2009 நான் அடித்தா தாங்க மாட்டேன், இலங்கையை நோக்கி குரல் கொடுத்தீங்களே தமிழ் ஈழத்துக்காக, தமிழின தலைவருக்காக, மேதகு தலைவருக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா தளபதி? என்னன்னாக்கா, ராஜபிச்சையோட பையன், அந்த புறம்போக்கோட பையன் நமக்கு வாழ்த்து சொல்கிறான், தளபதிக்கு வாழ்த்து சொல்கிறான். என்னன்ட்டு இவர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு வாழ்த்து சொல்கிறான், சிஎம் உட்காரத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறான். ஒன்று. ரெண்டாவது, நம்ம இனத்தை அழிச்ச அதுவே காங்கிரஸ் கூட நீங்கள் இன்னைக்கு கூட்டணி வைக்கிறீங்க. இதை மக்கள் எப்படி நினைக்குவாங்க? மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த தீய சக்தி வான நீங்கள் பேசின எல்லாத்தையும் உங்களுக்கு வாக்களித்த அனைவருமே கேட்டு தான் உங்களுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் இதுக்குள்ளேயே போய் யார் நம்மளை அழிச்சானோ இன்றைக்கி மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை நம்ம கடவுளுக்கு இணையாக வச்சு பார்க்குற தலைவரை கொன்று ஒழித்த இந்த 2 பேருமே ஒருத்தன் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான், ஒருத்தனை நீங்களாக கூப்பிட்டு கூட்டணியில் உட்கார வைக்கிறீங்க. இதை தமிழர்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், உங்கள் மேலே விமர்சனம் தான் வைக்கிறோம், எதிர்க்கலை, விமர்சனம் வைக்கிறோம், அவ்வளோதான். உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புகிறோம், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தரல, சரி ஆச்சு, உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி தான் முதல்வர், இதெல்லாமே ஓகே. ஆனால் துரோகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை நமக்கு செஞ்ச இந்த சில சிங்களவன் யார், அங்கே இருக்கிற இந்த ராஜபிக்ஷை போல் சிங்களவன்கள், மீதி பேர நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நான் ஒட்டுமொத்த எல்லா சிங்களவங்களையே பேசலை, நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி. ஆனால் இந்த மாதிரி இனவெறி உள்ள சிங்களவன்களுக்கு நமக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும்போது அது தமிழனுக்கு இவர் வந்து பேசி நமக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறதோ, தளபதி அவர்கள் கெளிச்சதுக்கு வாழ்த்துக்கள்ன்ட்டு பேசும்போதோ நமக்கு பார்க்கும்போது ஒரு சந்தேகத்தை எழுப்புது, இவங்கெல்லாம் ஒருவேளை நட்பு ரீதியாக இருப்பாங்களோன்ட்டு. ஏன்னா இவர் அவங்க கூடயே கை கோக்குறாரு, திரும்ப மறுபடியும் இந்த காங்கிரஸ் கூடிய கை கோக்குறாரு. 80,000 கோடி கடன் கொடுத்த இந்த காங்கிரஸ் தமிழர்களை அழிக்கிறதுக்கு கடனே இல்லாமல் அந்த சிங்கள நாட்டுக்கு 80,000 கோடி கடன் கொடுத்துச்சு. இதெல்லாம் தளபதி அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். இலங்கையில் 2009 இங்கேருந்து போராட்டம் பண்ண தளபதிக்கு இது தெரியாதான்னு தெரிலனாக்கா தெரிய வைப்போம். இந்த மாதிரி விஷயத்த ஜனங்கள் நடுவில் சேர்க்குறது தான் நம்மளோட கடமை. இதை கண்டிப்பாக சேர்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பேசுவோம். நம்ம இனத்துக்கு நடந்த சோகத்தையும் துரோகத்தையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவோம், எல்லாத்தையும் காட்டுவோம். எந்தெந்த விஷயம்லாம் நடந்துச்சோ உண்மையாக அந்த விஷயத்தெல்லாம் உண்மையாக பேசுவோம். சரிங்க, நன்றி, வணக்கம்.